நைல் நதியின் பிறப்பிடத்தை தேடிச் சென்ற ஜான் ஹன்னிங்ஸ் பீக் என்பவருடைய கண்களுக்கு கிடைத்த அற்புதமான காட்சிதான் விக்டோரியா ஏரி. காலடியில் பறந்து கிடந்த அந்த ஏரிதான் ஆர்வத்தை தூண்டும் அந்த ஆற்றின் பிறப்பிடம் என்பதில் அவருக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. அதன் பிறப்பிடத்தை பற்றிய விடயம் வெறும் அனுமானமாகவும் ஆராய்ச்சிக்குரிய விடயமாகவும் இருந்திருக்கிறது. அவ்வாறு ஆச்சரியம் அளித்த ஒரு கண்டுபிடிப்பு தான் விக்டோரியா ஏரி. விக்டோரியா ஏரி அல்லது விக்டோரியா நியான்சா என்பது ஆப்பிரிக்காவில் உள்ள மாபெரும் ஏரிகளுள் ஒன்றாகும். அப்பொழுது அரியணையில் வீட்டிருந்த இங்கிலாந்து அரசியை கௌரவிக்கும் வண்ணம் ஜான் ஹன்னிங்ஸ் பீக் என்பவர் தனது கண்டுபிடிப்புக்கு விக்டோரியா என பெயர் சூட்டினார். விக்டோரியா ஏரி 68,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. பரப்பளவின் அடிப்படையில் இதுவே இக்கண்டத்தின் மிக பெரிய ஏரியாகும். உலகின் வெப்பமண்டலத்தில் உள்ள மிக பெரிய ஏரியும் வட அமெரிக்காவின் சுப்ரீம் ஏரிக்கு அடுத்ததாக உலகின் 2வது பெரிய நன்னீர் ஏரியும் இதுவாகும். நேரடியாக மலை மற்றும் பல சிறு நீரோடைகளிலிருந்து விக்டோரியா ஏரி அதன் தண்ணீரை பெறுகிறது. மிக பெரிய நதியான ககோரா ஆறு இந்த ஏரியின் மேற்கு கரையில் வந்து கலக்கிறது. விக்டோரியா ஏரியின் வடக்கு கரையில் உகண்டாவின் இஞ்ஞாவுக்கு அருகில் நைல் ஆற்றின் இவ்வேரியின் தண்ணீர் வெளியாகிறது. நைல் நதியின் ஆல்பர்ட் ஏரியை அடையும் வரை விக்டோரியா நைல் என்று அழைக்கப்படுகிறது. விக்டோரியா ஏரியின் அதிகபட்ச ஆழம் 84 மீட்டராகவும் அதன் சராசரி ஆழம் 40 மீட்டராகவும் உள்ளன. 7,142 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்ட கரையை கொண்டுள்ள இவ்வேரி நீளத்தில் 3.7% அளவுக்கு தீவுகளை கொண்டுள்ளது. கென்யா, உகாண்டா, டான்சானியா போன்ற 3 நாடுகளின் நடுவே அமைந்துள்ளது. நிலவியல் ரீதியாக விக்டோரியா ஏரி ஒப்பீட்டளவில் இளம் வயது கொண்டதாக உள்ளது. சுமார் 4 லட்சம் வருடங்களுக்கு பழமையானதாகவும் உள்ளது. மேலெழுந்த புவியோட்டு தொகுதி மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளை தடுத்த போது விக்டோரியா ஏரி உருவாகியதாக கருதப்படுகிறது. விக்டோரியா ஏரி பொதுவாக ஆழம் குறைந்ததாகவும் ஏரியின் அதிகபட்ச ஆழம் 80 மீட்டராகவும் சராசரி ஆழம் 40 மீட்டராகவும் கருதப்படுகிறது. விக்டோரியா ஏரியும் அதன் சுற்றுப்புறங்களும் பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. குறிப்பாக நீர் யானை, நீர் நாய்கள், நைல் முதலைகள், பல வகையான ஆமைகள், நன்னீர் நண்டுகள் மற்றும் பல வகையான மீனினங்கள் போன்றவை அதிக அளவில் இவ்வேரியில் வாழ்கின்றன.